விழுப்புரத்தில் அற்புத சுகம் அளிக்கும் விடுதலை கூட்டம் பிப்ரவரி 22 சனிக்கிழமை காலை 11 மணிக்கு தேவ செய்தி சுவிசேஷகர் ஜி. நிஷாந்த். இடம் எண் 22, குபேரன் நகர், ஆலம்பூண்டி செஞ்சி, விழுப்புரம் மாவட்டம். தொடர்புக்கு 9710 288 55 மற்றும் 63 744 32 581. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாருங்கள், பங்கு பெறுங்கள். கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் நீதிமொழிகள் 27வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்கிறேன். மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? உங்களை பலருக்கு பிடிக்காம போகலான்னு பேச விரும்புகிறேன். பிரதர், என்ன சிலருக்கு பிடிக்காதுன்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க. பிரதர், என்னை யாருக்குமே பிடிக்கலன்னு பல பேர் என்கிட்ட சொன்னதை கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு உங்ககிட்ட வேதத்திலிருந்து ஒரு சத்தியத்தை பேச விரும்புகிறேன். மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதலே நல்லது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா? தேன் ஒழுகிற மாதிரி பேசுவாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக நீ பண்ணுறது தப்பு, நீ பண்ணுறது சரியில்லை அப்படின்னு சொன்னால் அவங்கள நிறைய பேருக்கு பிடிக்காது. இன்னைக்கு உங்களை நிறைய பேருக்கு பிடிக்காததுக்கு காரணம் அதுவாக இருந்தால் நீங்கள் சந்தோஷப்படுங்க. அது தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளதாக இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுறான்னு தெரியுமா? அப்படி மறைமுகமாகவே தப்பை பண்ணிட்டு அவனை நேசிக்கிறான். ஆனால் ஒரு சிலரெல்லாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக நீ பண்ணுறது தப்பு, நீ இப்படி பண்ணாதேன்னு சொல்லும்போது அவங்கள பிடிக்க மாட்டுக்கு. ஆனால் அதுதான் நல்லதுன்னு வேதத்தில் எழுதியிருக்கு. இன்றைக்கி நான் உங்களை பார்த்து சொல்ல வரேன். என்கிட்ட எல்லாம் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்பாங்க. என்ன கேட்பாங்க தெரியுமா? அண்ணா, இல்லாட்டி ஐயா, என் பையன் இல்லாட்டி என் பொண்ணு ஒரு பிற மதத்தில் உள்ளவங்களை லவ் பண்ணிட்டா நான் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்னு. நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக சொல்லிடுவேன், இதில் தேவ சித்தம் இருக்காதுன்னு சொல்லிடுவேன். நிறைய பேர் நிறைய மீட்டிங்க்கு என்னை கூப்பிடுவாங்க. வீடு பிரதிஷ்டைக்கு, குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு, கல்யாணத்துக்கெல்லாம். அங்கே நடக்கிற சில காரியங்களை எல்லாம் நான் பார்க்கும்போது சொல்லுவேன், இதை பண்ணுனா நான் வரமாட்டேன்னு. அப்போ எல்லாரும் கேட்பாங்க, மற்ற பாஸ்டெல்லாம் பண்ணுறாங்க, மற்றவங்கெல்லாம் அதை செய்கிறாங்கன்னு. நான் சொன்னேன், தேவன் எனக்கு ஒரு அழைப்பை தந்திருக்கிறாரு, ஒரு அபிஷேகத்தை தந்திருக்கிறாரு. நான் வரமாட்டேன்னு சொல்லி அதை அவாய்ட் பண்ணின நாட்கள் எல்லாம் உண்டு. இன்னைக்கு நீ ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக இருந்தால் நிறைய பேருக்கு உன்னை பிடிக்காமல் போகலாம், நிறைய பேர் உன்னை வெறுக்கலாம். ஆனால் நீ கவலைப்படாத. மறைச்சு பண்ணுறவன் நல்லவன்னு நீ நினைக்கிற. நீ செய்த தப்புக்கெல்லாம் உனக்கு துணை போனவன், சப்போர்ட்டு நின்னவன்லாம் நல்லவன்னு நினைக்காத. வெளிப்படையாக சொல்கிறான் பாரு, நீ செய்கிறது தப்பு, நீ பண்ணுறது தப்புன்னு சொல்கிறான் பாரு, அவன் தான் நல்லவன்னு வேதத்தில் எழுதியிருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஓப்பனாக பேசிடுவேன் பிரதர், நான் மறைச்சு பேச மாட்டேன் பிரதர்னு. நான் மறைக்கிறவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? உள்ளுக்குள்ளே வச்சுட்டு பின்னாடி போய் பேசுவான். இன்னைக்கு எதா இருந்தாலும் உண்மையாக முன்னாடி நின்று பேசு. இதை பண்ணினியா பண்ணுனேன்னு சொல்லு, இதை பண்ணலையா பண்ணலைன்னு சொல்லு. நீ அப்படி இருந்தானா உன்னை பார்த்து நிறைய பேர் பயப்படுவாங்க. சில காரியத்தை கொண்டு வந்தால் பயப்படுவாங்க. நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன், பிரதர்கிட்ட போய் இந்த காரியத்தை சொன்னால் பிரதர் என்ன சொல்லுவார்னு எனக்கு பதில் தெரியும், நீ அதனால் பிரதர்கிட்ட போகாதனெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளை பற்றி 4 பேருக்கு தெரியுது,
அதனால் சொல்ல வரேன், ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக இரு. எதையும் மறைக்காத, எதையும் ஒழிக்காத. எதா இருந்தாலும் ஓப்பனாக பேசி வாழ்ந்தனா நீ யாருக்கும் பயப்பட வேண்டாம். தைரியமாக நில்லு. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி சொல்கிறேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் ஆண்டவரே உம்மையை போல உண்மையாக இருப்பதற்கு, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறதற்கு கர்த்தர் அனுகிரகம் பண்ணும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். உம்மை மாத்திரம் பிரியப்படுத்த கர்த்தர் அனுகிரகம் பண்ணும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.